வணக்கம். சில நேரங்கள்ல நம்மளுடைய ரேசிங் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம். மேல 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 சில அ எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நாம மனச அமைதியா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட முடியாது. அந்த ரேசிங் தாட்ஸ் வரும்பொழுது என்ன செய்வது? மேல 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 ஏதாவது ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். எதையோ பத்தி யோசிச்சுட்டே இருப்போம். உங்களால அத கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஒரு பேப்பர் இல்ல ஒரு நோட்புக் எடுங்க. உங்க மனசுல என்னென்னலாம் இப்போ ஓடுதோ, அவ்வளவு எண்ணங்களையும் அப்படியே எழுதுங்க. நீங்க ரொம்ப மார்ஜின் போட்டு, ரொம்ப அழகாலாம் எழுதணும். அதெல்லாம் கிடையாது. அது கிறுக்கலா இருந்தாலும் சரி, உங்க மனசுல இப்ப என்னென்ன எண்ணங்கள்லாம் ஓடிட்டே இருக்கு, உங்கள நிம்மதியா இருக்க விடாம, எல்லாத்தையும் எழுதுங்க. அது ரொம்ப சில்லியான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. எழுதி முடிச்சிருங்க. ஒரு 10 விஷயம் எழுதுவீங்களா? இதெல்லாம் என் மைண்ட்ல ஓடிட்டுருக்கு அப்படின்னு. எழுதி முடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல ஒரு எழுதி முடிச்சிட்டோம். அத ஒரு வெளியில யார்ட்டயோ ஷேர் பண்ற மாரி, நம்ம வெளியில கொட்டிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி வரும். அப்ப மைண்ட் கொஞ்சம் அமைதியாகும். அதுக்கப்புறம் நீங்க அத எடுத்து படிச்சு பாருங்க. என்னென்னலாம் எழுதியிருக்கீங்க? நீங்க ஒரு 10 விஷயம் எழுதியிருந்தீங்கன்னா, ஒரு 4 விஷயம் கூட நீங்கள் கவலைப்படுவதற்கு அவ்வளோ வொர்த்தா இருக்காது. எதுக்கு நான் இவ்வளோ விஷயங்கள போட்டு என் மனசுல போட்டு குழப்பிக்கிறேன்? எதுக்கு இவ்வளோ தாட்ஸ் எனக்கு அப்படியே வந்துட்டே இருக்கு, நிம்மதியா இருக்க விடாம? இதெல்லாம் தேவையில்லாத கவலைகளாச்சே! அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதுதான் அந்த ஜர்னலிங்கோட ஒரு சக்தி. யாரிடமும் ஷேர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, இந்த மாரி ஒரு ஜர்னல் வச்சுக்கோங்க. ரொம்ப அடிக்கடி குழப்பமான மனநிலையில இருந்தா, இந்த மாரி எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் வருத்தப்படுவதற்கு தேவைதானா? இல்லை தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக நான் கவலைப்படுறேன். இதெல்லாம் அதில் எதுக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரி, இதுக்காக நான் கவலைப்படுறேன், இதுக்கு என்ன பண்ணலாம்? சில விஷயங்களுக்கு தீர்வுகள் இருக்கும். இப்போ சில பேர் ஒரு பிரச்சனைக்குரிய நபராக இருந்தாங்கன்னா, அவங்கள நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்ததுன்னா, இவங்க எப்போ பாரு அப்படி தான் இருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அக்செப்டன்ஸ் மோடுக்கு போயிடுங்க. மாற்ற முடியாத சூழ்நிலைக்கு ஓகே, அவங்க அப்படித்தான், அதற்காக நான் ரொம்ப கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. என் வகையில் நான் நியாயமாக இருக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வரும்பொழுது உங்கள் மனம் எப்பவும் அமைதியாக இருக்கும். ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் கூட உங்களால் ஒரு அமைதியை கடைபிடிக்க முடியும். நன்றி.